வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், புளி. இதை வச்சு செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த மீன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. மீனை நல்லா உரசி தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ தலையும் வாழையும் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் நல்ல பீஸாக எடுத்து நான் வறுக்கிறதுக்காண்டி மிளகாத்தூள் போட்டு மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது காரமே இருக்காது அவ்வளோவா. காரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க மிளகாத்தூள். உப்பு, இது கூட உப்பு. இப்போ ஒரு லெமன் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி லெமன் சாறு எடுத்து தண்ணிக்கு பதிலாக இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் இந்த மாதிரி மீன் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இடையில சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவு வந்திருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக இல்லாத மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா மீன்லையும் நல்லா தடவி எல்லா பக்கமும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இது கூட நான் வீட்டில் எப்போவும் அரைச்சி வச்சுருக்கேன் மல்லி சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒவ்வொரு மீனாக எடுத்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவிக்கங்க. இந்த மாதிரி பார்த்தா எல்லாத்துலேயும் மசாலா ஒட்டி நல்லா வறுக்கிறப்ப எல்லா பக்கமும் நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா மீனையும் இந்த மாதிரி மொத்தமாக தடவிட்டு காட்டுறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி சின்னதாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 6 7 பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. புளி நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். ஒரு லெமன் அளவுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புனா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க, அப்போ தான் சீக்கிரம் கரையும். நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கரண்டியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் இது கூட சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு 2 பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிறப்ப அந்த நல்லா ஃப்ளேவர் பூண்டுடையது இறங்கும். அதுக்காண்டி முன்னாடியே சேர்த்துட்டேன். பச்சை மிளகா 2, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் வெங்காயம் எண்ணெயில்.
வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரமாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரமான பொடினா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் அதில் வந்து தனியாக சீரகம் இந்த மாதிரி இதை சேர்த்து அரைச்சிருக்கேன். மிளகா வந்து சேர்க்கலை, அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் அந்த புளி தண்ணியோட கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா. பொடியில் மஞ்சத்தூள் சேர்க்கல, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா புளி தண்ணியோட நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினாதே எந்த குழம்பும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிஞ்சு வரணும். கொதிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சு கொஞ்சம் திக்காக வரணும். அந்தளவுக்கு வர்றப்போ தான் நம்ம மீனை சேர்க்க முடியும். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இடையில கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் சேர்த்து நான் குழம்ப வந்து நல்லா கொதிய விட்ருக்கேன். இந்த அளவுக்கு திக்காகிருச்சு. இப்போ மீனெல்லாம் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுருங்க, உடையாத அளவுக்கு மீன். இப்போ முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ சாதம் ரெடி ஆயிருச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. முட்டை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன் ஓடலாம். இப்போ தோசைக்கல்லில் மீனை வறுத்துக்கலாம். மீன் ஊறிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் ஒட்டாத அளவுக்கு நம்ம மீனை வறுத்து எடுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு.
ஒவ்வொரு பீஸா திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி விரல வச்சு நல்லா எல்லா பக்கமும் மசாலாவை தடவி விட்டுட்டு திரும்ப நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கங்க. முன்பக்கம் வந்துருச்சுன்னா பின்னாடி திருப்பி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க. அப்போதே ஒட்டாமல் வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். வெளிப்பக்கம் வந்துட்டு உள்பக்கம் வேகாமல் இருக்கக்கூடாது. அதனால் இடையில இடையில நீங்கள் இதை மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி இடையில இடையில இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு கடாயில் கூட எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஒன்றா மீனை பொரிச்சு கூட எடுக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் வறுத்துட்டு மொத்தமாக காட்டுறேன். இப்போ எல்லா மீனையும் வறுத்துட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.